Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம டைட்டான ட்ரெஸ் எப்படி ஃபிட்டிங்கோட ஒரு நியூ லுக் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வந்து ஆல்டர் பண்ணணுமோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டோட சைஸ் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்கள் செஸ்ட்டு சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஆல்டர் பண்ணுற செஸ்ட்டு சைஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ அந்த துணி தான் நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்டே வச்சு. எனக்கு வந்து இது 3 இன்ச்சஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து 3 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா துணி இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ நான் இது எப்படி வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேரேஜஸில் போட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப ஷார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணணுன்னா இந்த மாதிரி பேசிக் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சைடில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்லீவோட ஸ்டிச்சஸும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் சைடில் இருக்கிற ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து ஆர்ம் ஹோல் கிட்டேயும் வந்து லைட்டாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் இது ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். இந்த ஆர்ம் ஹோல் கிட்டேயும் வந்து லைட்டாக நான் பிரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். இது இப்போ ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், இந்த ஸ்லீவ் கிட்டே கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவுக்கு தனியாக வந்து கிளாத் அட்டாச் பண்ணணும். அண்டு வந்து பாடியிலேருந்து தனியாக அட்டாச் பண்ணணும். எப்போவுமே ட்ரெஸ் அப்படி தானே ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் இதுவும். பாருங்கள், நான் இந்த ஓப்பனிங் ஸ்லீவ் ஓப்பனிங் கூட எண்டிங்கில் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் நான் பிரிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் பேனல். அண்ட் இப்போ எடுக்கிறது வந்து பேக் பேனல். இங்கே வந்து பின்னாடி டாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த டாட்ஸும் நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஸோ எங்கெங்கே த்ரெட்டு வந்து இருக்கோ ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துருங்க. நெக் அண்ட் ஆர்ம் ஹோல் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் அயர்ன் கூட பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இது இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி இருக்கிறது வந்து லைட்டாக சைடில் கட் ஆகிருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அன்ஈவனாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது நான் பாடி பார்ட் தனியாக அண்ட் ஸ்லீவ் பார்ட் வந்து தனியாகவே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நான் பாடி பார்ட்டில் தான் மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவ்க்கு வந்து நான் அப்புறமா பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக நான் வந்து 10 இன்ச்சஸ் வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 10 இன்ச்சஸ் வரைக்கும் தான் என்னோடய கிளாத் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பிறகு நாச்சஸ் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 10 இன்ச்சஸ் வருது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வரணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கோ, உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ 9 போட்டுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து தெரியல சரியா அந்த மார்க்கிங்கு, நான் கட் பண்ணிடுறேன். ஸ்லீவ் வந்து இப்போதைக்கு நீங்கள் டச் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து தான் நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸ்லீவ் விட்டுட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகிடும். அது நல்லா அன்ஈவனாக இருந்தால் அந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது. இது வந்து நான் சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது.
நான் ஆல்ரெடி வந்து லூஸ்லேருந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணணும் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ கட் பண்ணிட்டேன்னா இதை நான் இப்போ ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. எந்த மாதிரி அன்ஈவன் கிளாத் எல்லாம் இல்லை. இப்போது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 மீட்டர் வந்து நீங்கள் எடுத்துடலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அதோட ரீயூஸ் தான் இது. ஆல்ரெடி ரிமைனிங் கிளாத் வந்து என்கிட்ட இருந்தது. நீங்கள் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த கிளாத் வந்து அந்த உங்களோட டாப் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக வர்ற மாதிரி இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. சப்போஸ் உங்கள் கிளாத் அவ்வளோ இல்லைன்னா நீங்கள் ஜாயிண்டிங் கூட போட்டுக்கலாம், ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் இது வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஸோ 2 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லைங்களா எப்போவுமே கிளாத்து உள்ள. ஸோ அந்த 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணோன்னா 5 இன்ச்சஸ் வருது. நான் வந்து சேஃப்டி சைட்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 6 இன்ச்சஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 4 பேனல்ஸ் வேணும். ஃப்ரண்ட் பேனலுக்கு 2 வேணும் அண்ட் பேக் பேனலுக்கு 2 வேணும். ஸோ அதனால் இந்த மாதிரி 4 பேனல்ஸ் டபுளாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இது சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணி வந்து ஸ்லீவுக்காக வேணும். ஸோ எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் சேம் கிளாத் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் வந்து பிளாக்னா பிளாக் கூட நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம். இல்லை கான்ட்ராஸ்ட்னா கூட கான்ட்ராஸ்ட் கூட கொடுத்துடலாம். பாருங்கள் இப்போ 4 பேனல்ஸ் வந்து என்கிட்ட இப்போ இருக்குது. 1 2 3 and 4 இருக்குது. இப்போ நான் டாப்பில் வந்து இது எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள் டாப் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் பேனலில் வந்து உங்களுக்கு எப்படி இது ப்ளேஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் பேக் பேனலுக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இது ஃப்ரண்ட்டு டு ஃப்ரண்ட்டு மேட்சிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ராங் சைடு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஸ்லீவ் வந்து நான் இன்னும் டச் பண்ணலை. நான் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது சின்ன சின்ன விஷயந்தான். நீங்கள் வந்து சொதப்பிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ராங் ஆகிடும். ஸோ பாடி பார்ட்டில் மட்டும் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த ஸ்டிச்சிங் வீடியோவும் காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாப் ஸ்டிச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ பாடி பார்ட் வந்து நான் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிட்டேன். பேக் சைட்க்கும் அட்டாச் பண்ணிட்டேன் அண்ட் ஃப்ரண்ட் சைட்க்கும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் பக்கம் வரலாம். பாருங்கள் இப்போ நம்ம பாடிக்கு எப்படி வந்து 6 இன்ச்சஸ் கிளாத் கட் பண்ணி எப்படி நம்ம அட்டாச் பண்ணணுமோ சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் வந்து 6 இன்ச்சஸ் மாதிரி எவ்வளோ உங்களுக்கு துணி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு தனியாக நீங்கள் ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தனியாக தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். பட் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, கரெக்டாக அந்த லைன்ஸ் வந்து மேட்சிங் ஆகிற மாதிரி இருக்கணும். மேட்சிங் இல்லைன்னா இந்த டிசைன் நல்லாவே இருக்காது. ஸோ நான் அட்டாச் பண்ணிவிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த ஸ்லீவ் மட்டும் தான் நான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னும் ஆர்ம் ஹோல் வந்து நான் ஜாயின் பண்ணலை. இப்போ வந்து இதே மாதிரி வச்சு ஆர்ம் ஹோல் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த லைன் டு லைன் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சு ஆர்ம் ஹோல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் கண்டிப்பாக போடுங்க, இல்லைனா பிரிஞ்சிரும். நிறைய ஜாயிண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள் இங்கேயும் இதே மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நீங்கள் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அட்டாச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிடலாம். அண்ட் ஸ்லீவ் ஓப்பனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைச்சிக்கோங்க அப்படியே. பாருங்கள் நான் இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன்.
பாருங்கள், இந்த ஆர்ம் ஹோல் வந்து நான் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன். அந்த லைன் பாருங்கள் கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை, கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்போ தான் நம்ம ட்ரெஸ் போடும்போது அந்த சைடில் அந்த பார்டர் வந்து ரொம்ப அழகாக தெரியும். உங்களுக்கு அந்த பார்டர் வந்து மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணிட்டேன் ஆல்ரெடி பாருங்கள். இப்போ வந்து சைடில் எக்ஸாக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நீங்கள் வந்து அந்த இது இருக்கும் இல்லைங்களா, ஸ்பேஸ் விட்டுருங்க. ஃப்யூச்சரில் வந்து இன்னும் லூஸ் பண்ணணுன்னா நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். அதனால 2 இன்ச்சஸ் வந்து விட்டுடுங்க. இப்போது இங்கே ஹிப்லேருந்து பாட்டம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் க்ராஸாக வேணும்னா நீங்கள் க்ராஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் க்ராஸாக தான் வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். சைடில் இந்த மாதிரி பார்டர் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இந்த டால் வந்து சைஸ் வந்து ஸ்மால் சைஸ், அதனால நான் பின் குத்திருக்கேன். இது போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா லுக் இருக்குது. பேண்ட்டுக்கெல்லாம் சைடில் பார்டர்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட மட்டும் அந்த லைன்ஸ் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து எவ்ரி வென்ஸ்டே ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன் அண்ட் எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் 100% நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.